பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர் ரஹீம். கௌரவ தவிசாளர் அவர்களே, கௌரவ எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் கொண்டு வந்த இந்த தனிநபர் பிரேரணை மீது பேசுவதில் நான் சந்தோஷம் அடைகின்றேன். குறிப்பாக இந்த நாட்டிலே இருக்கின்ற முக்கியமான ஒரு சில பிரச்சனைகளுள் இந்த பிரச்சனையும் ஒரு முக்கியமான பிரச்சனை. குறிப்பாக காணாமல் போனவர்களை கண்டறிந்து அல்லது அது தொடர்பான தீர்மானங்களை எடுத்து சம்பந்தப்பட்ட குடும்பங்களுக்குரிய நிவாரணங்களை வழங்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. அதே போன்றுதான் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விசாரணைகளோடு எவ்வித விசாரணைகளுமின்றி பல வருடங்களாக சில இளைஞர்கள் தசாப்தங்களாக சிறைகளிலே வாடுகின்ற அவர்களுக்கு ஒரு நிவாரணத்தை வழங்க வேண்டிய தேவை இந்த அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. இவ்வாறான இரண்டு முக்கியமான பிரச்சனைகளை இன்று இந்த விவாதத்துக்கு கொண்டு வந்ததையிட்டு எதிர்க்கட்சி தலைவர் கௌரவ சம்பந்தனையா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாம் தெரிவிக்கின்றோம். கௌரவ எதிர்க்கட்சி தலைவர்களுடைய உரையை முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அதை முழுமையாக ஆமோதிக்கின்றோம். குறிப்பாக சிறைகளிலே வாடுகின்ற அந்த இளைஞர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்கின்ற பல தடவைகள், விடுதலை செய்யப்படுவார்கள் என்ற உறுதிமொழிகள் பல தடவைகள் வழங்கப்பட்ட போதிலும் இன்னும் அந்த உறுதிமொழிகள் நடைமுறைப்படுத்தப்படாமல் இருப்பது மிகவும் மனவேதனையான ஒரு அம்சமாகும். பல பயங்கரவாத நடவடிக்கைகளிலே நேரடியாக ஈடுபட்ட பலர் மன்னிக்கப்பட்டு அரசியலிலும் ஏனைய துறைகளிலும் உயர்ந்திருக்கின்ற போது வெறும் சில சாதாரண சகோதரர்கள், வீதிகளில் நின்றவர்கள், எனக்கு தெரியும், எனது மட்டக்களப்பு மாவட்டத்திலே இவ்வாறான பயங்கரவாத சம்பவங்கள் அல்லது தாக்குதல் இடம்பெறுகின்ற போது வீதிகளில் நின்ற அப்பாவி இளைஞர்கள், சில பாடசாலை மாணவர்கள், 12 வயது 13 வயது பாடசாலை மாணவர்கள் கூட கைது செய்யப்பட்டு 25 ஆண்டுகள் 20 ஆண்டுகளாக சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்று அந்த யுத்தம் முடிவடைந்திருக்கிறது. நாட்டிலே அமைதி ஏற்பட்டிருக்கிறது, சமாதானம் ஏற்பட்டிருக்கிறது, எல்லோரும் ஒற்றுமையாக வாழுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஒற்றுமையான அமைதியான சமாதானமான சூழ்நிலையிலே அந்த யுத்த சூழ்நிலைகளால் பிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறைகளிலே வாடுகின்ற அத்தனை இளைஞர்களும் உடனடியாக ஏதோ ஒரு அடிப்படையில் அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். அவர்களுக்கான நிவாரணங்கள் வழங்கப்பட வேண்டும். அவர்களுடைய விசாரணைகளை துரிதப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட 2-3 மாத காலங்களுக்குள் ஆக குறைந்தது அவர்களுக்கு பொது மன்னிப்பை வழங்கி அவர்களை விடுதலை செய்து அவர்களுடைய குடும்பத்தவர்களோடு இணைக்க வேண்டும். இன்று சர்வதேச மகளிர் தினம். ஆயிரக்கணக்கான மகளிர்கள், குறிப்பாக வடகிழக்கிலே கிட்டத்தட்ட 89,000 விதவைகள் கணவன்மாரை இயற்கை அனர்த்தங்களினால், யுத்தத்தினால், ஏனைய குழு மோதல்கள் போன்ற இன மோதல்கள் போன்ற பல்வேறுபட்ட சம்பவங்களால் வடக்கிலும் கிழக்கிலுமாக சுமார் 89,000 விதவைகள் நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த குறிப்பாக இந்த யுத்தத்திலே மிக மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு சமூகம் பெண்கள் சமூகம். அவர்கள்தான் அந்த வேதனைகளையும் சோதனைகளையும் தாங்கிக் கொண்டு வீடுகளிலே பல்வேறு துன்பங்களுக்கு மத்தியிலே வாழுகின்றவர்கள். அவ்வாறான அந்த மகளிருடைய சர்வதேச தினத்திலே இன்று நாங்கள் அவர்களுடைய பிரச்சனைகளை பற்றி சிந்திக்கின்ற, அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று யோசிக்கின்ற, அது தொடர்பிலே கலந்துரையாடுகின்ற ஒரு தினத்திலே நாங்கள் இன்று அவர்களுடைய குடும்பத்தவர்கள், உறவினர்களை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த அரசாங்கம், அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள், கௌரவ பிரதம மந்திரி அவர்கள் எவ்விதமான தாமதமும் இல்லாமல் இந்த மிக குறுகிய நபர்கள் தான் இவ்வாறு சிறைகளிலே வாடுகிறார்கள். இவர்களை விடுவிப்பதன் மூலம் இந்த நாட்டுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. சிலர் வேணுமென்று இனவாதத்தை பேசுகின்றவர்கள் இவர்களை விடுதலை செய்கின்ற போது
நாட்டினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்று சொல்லுகின்றார்கள். சிறையிலே வாடுகின்ற மிக குறுகிய அந்த சகோதரர்களை விடுவிப்பதன் மூலம் இந்த நாட்டுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்பட போவதில்லை. ஆக உடனடியாக அவர்கள் எவ்விதமான விசாரணைகளும் இன்றி அவர்கள் உடனடியாக அவர்கள் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற சந்தர்ப்பத்திலே கேட்டு விடைபெறுகிறேன்.